உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் 54வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உபதேசித்து உலகை உய்விக்கச் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற இப்பெருந்தத்துவத்தை உபதேச வழியாக அறிந்து இவ்வுலகுக்கு தந்தவர்களாகிய அகச்சந்தனாச்சாரியார்கள் புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை போற்றி வணங்கி மகிழ்கின்றேன். சைவ சித்தாந்தத்தை கற்க வேண்டும் என்ற விருப்பை உருவாக்கி இந்த சங்கமத்தை வழிநடத்துகின்ற இளையோர்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாகட்டும். இந்த சைவ சித்தாந்தம் கற்கும் முயற்சியில் நாம் முதலாவதாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை படிக்க ஆரம்பித்தோம். அந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். அந்நூலை தொடர்ந்து சைவ சித்தாந்த நூல்களில் 14ல் 8 செய்தவராகிய உமாவதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்கிற வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தான். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டியவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். அவரிடம் திருவடியையும் போற்றி மகிழ்வோம். 3ஆவதாக நாம் இப்பொழுது சிவஞான சித்தியார் எனும் நூலினை கற்கத் தொடங்கி இருக்கிறோம். இந்த நூல் சைவ சித்தாந்தத்தின் மிக ஆழமான கருதப்படுகிற ஒரு பெரிய நூல். இதற்கு முன் கற்க வேண்டிய பல நூல்கள் இருந்தும் அவற்றை விடுத்து நாம் நம்முடைய ஆர்வம் காரணமாக இந்த நூலுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். சிவஞான சித்தியார் என்கின்ற இந்த நூலை ஆக்கியவர் அருணந்தி சிவாச்சாரியார் என்கின்ற நம்முடைய சைவ பெரியார்களில் ஒருவராவார். அவர் இயற்றிய இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற இந்த நூல் சிவஞான போதம் என்கின்ற நூலினுடைய வழிநூலாக கருதப்படுகின்றது. இந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் நீதியரசர், மறைந்த நீதியரசர் திருவிளங்கம் என்பவர். புதிய பாணியில் எளிமையான உரை செய்திருக்கிறார். இந்நூலுக்கு இன்னும் வலிமையான கடுமையான உரைகள் பல இருக்கின்றன. நம் அறிவுக்கேற்ப இந்த உரையை தேர்ந்தெடுத்து நாம் இதனை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நூலினுடைய ஆரம்பத்திலே அவையடக்கம் என்று 6 பாடல்களை படைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு கோட்டன் இருசவியன் என்று தொடங்குகிற விநாயகர் வணக்கம் 1ஆம் பாடலாகவும், அதற்கு பிறகு பரசிவ வணக்கம் 2வது பாடலாகவும், நூலின் வழி 3வது பாடலாகவும், இதை கேட்க தகுதியுடையவர் கேட்பதனால் வரும் பயன் என்கின்ற விடயங்கள் 4வது பாடலாகவும், 5வது 6வது பாடல்கள் அவையடக்கமாகவும் அமைய பாயிரவியலிலே 6 பாடல்கள் அமைந்து விடுகிறது. அதற்கு பிறகு அளவையியல் என்ற பகுதியை ஆரம்பித்து அதிலே 14 பாடல்களை அமைத்திருக்கிறார்கள். அளவியல் என்பது உண்மையை காண்பதற்கான பிரமாணங்களை பற்றி எடுத்துச் சொல்கிற விடயம். ஒரு உண்மையை அளந்தறிவதற்கு பிரமாணங்கள் அவசியமானவை. ஏனென்றால்
நுட்பமான விடயங்களை காண்பதற்கு எங்களுடைய புலனறிவுகள் நேர்புலனறிவினாலே காண்பது என்பதிலே கடினம் இருக்கும். ஆகவே அளவை இலக்கணம் படித்தால்தான் நுட்பமான விடயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதற்காக அளவை இலக்கணத்தை வைத்து அதிலே 14 பாடல்களை அமைத்திருக்கிறார். நாம் படிக்கப் போகிற சைவ சித்தாந்தம் கூறுகிற முப்பொருள் உண்மை என்ற அந்த அடிப்படை விடயம், அந்த முப்பொருள் உண்மையிலே பதிபசு பாசம் என்று சொல்லுகிற அந்த 3 பொருட்களும் சூக்கும வடிவானவை. ஆகவே அவை பற்றிய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆங்காங்கே அளவை இலக்கணம் அவசியப்படும் என்கிறதுனாலே அளவை இலக்கணத்தை முதற் பகுதியிலே அவர் சொல்லியிருக்கிறார். அதிலே அளவை இலக்கணம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே பிரமாணங்கள் என்று 10 பிரமாணங்கள் இருக்கின்றன என்று எடுத்துக்காட்டி, அந்த 10 பிரமாணங்களும் காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்ற 3 பிரமாணங்களுக்குள்ளே அடங்கிவிடும் என்பதை காட்டி, அதனால் சைவ சித்தாந்திகள் கொள்கிற பிரமாணங்கள் 3 என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். அதிலே காட்சி பிரமாணங்களுக்குள்ளே சில வகைகள், அனுமான பிரமாணங்களுக்குள்ளே சில வகைகள், ஆகம பிரமாணங்களுக்குள்ளே சில வகைகள் என்று வகை பிரித்து அவற்றையெல்லாம் நமக்கு கற்பிக்கிறார்கள். அதிலே நாங்கள் 3/4 பகுதிக்கு மேலே கடித்து விட்டோம். இன்னும் கடைசியிலே அந்த போலி என்பதை எப்படி இனம் காண்பது என்பது பற்றிய விடயங்களை நாம் படிக்க வேண்டும். சீக்கிரம் அதனை நாம் படிப்போம். அளவியலும் முடிந்த பிறகு நூல் தொடங்குகிறது. அதிலே இறைவனுடைய உண்மையும் இலக்கணமும் சொல்லப்படுகிற பாடல் முதல் பாடலாக வருகிறது. அது 21வது பாடலிலே அந்த செய்தியை சொல்லுகிறார். அதிலே நாம் கவனிக்க வேண்டியது, பதிபசு பாசம் என்கின்ற 3 வரிசையின் முறைப்படி பதி உயர்ந்தது என்றபடியால் பதி என்கின்ற பகுதியை விளங்கப்படுத்த தொடங்குகிறார். அதிலே பதி என்கின்ற ஒன்று இருக்கிறதா, இருந்தால் அது என்ன செய்கிறது என்பதை நாம் அறிய வேண்டி இருக்கிறது. அதனால்தான் பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற 2 பகுதிகளை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த 2ஐயும் தொகுத்து 21வது பாடலிலே சொல்லுகிறார். அதற்கு பிறகு பதி உண்மை என்கின்ற பகுதியை முதலிலே எடுத்துக் கொள்கிறார். ஒருவன் வேண்டும், இந்த உலகத்தை படைக்க ஒருவன் வேண்டும் என்ற பகுதியை அது விளக்கம் செய்கிறது. மாற்று சமயத்தவருடைய தர்க்கங்களுக்கு இடையிலாக அதை விளக்கம் செய்கிறார்கள். அது 16 பாடல்களிலே பதி உண்மை சொல்லப்படுகிறது. அந்த பதி உண்மை சொல்லப்பட்ட பிறகு இறைவன் இந்த உலகத்தை காரியப்படுத்தும் முறைமை சொல்லத் தொடங்குகிறார். அந்த 21வது பாடலிலே 3வது 4வது அடிகளிலே அந்த செய்திகளை தொகுத்து சொல்லி இருக்கிறார்கள். இறைவன் தான் முதலாகி நின்று இந்த உலகத்தை காரியப்படுத்துவான், ஈறாக நின்றும் காரியப்படுத்துவான் என்கின்ற 2 பகுதிகளை சொல்கிறார்கள். அதிலே முதலாகி நின்று காரியப்படுத்துகிறான் என்ற அந்த பகுதியிலே 14 பாடல்கள் படைக்கப்படுகின்றன. எப்படி இறைவன் தான் முதலாக நின்று இந்த உலகத்தை காரியப்படுத்துகிறான், அதிலேதான் வாக்கு பற்றிய விவரங்கள் எல்லாம் வருகின்றன. அதற்கு பிறகு தான் ஈறாக நின்று எப்படி உலகத்தை காரியப்படுத்துகிறான் என்ற விடயங்களை 6 பாடலிலே சொல்லுகிறார். இதுவரை நாங்கள் 57வது பாடல் வரை வருகிறது. இது நாங்கள் படித்திருக்கிறோம். சென்ற முறை நாங்கள் 57வது பாடல் படித்து முடித்தோம். அதற்கு பிறகு அந்த 57வது பாடலிலே இறைவன் 5 செய்தாலும் அந்த 5 அடிப்படையிலே சிந்தித்தால் அருட்தொழில்தான் என்கின்ற விடயத்தை தெளிவாக எடுத்து சொன்னார். அதற்கு பிறகு நாங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை வகுத்து காட்டினார். பதி இலக்கணம் என்பதை 58வது பாடலில் இருந்து 90வது பாடல் வரை வருகிற பகுதிகளை பற்றி சிறுகுறிப்புகள் தந்தார். அதிலே முதல் சிறுகுறிப்பு என்பது தானென சுட்டிய முதல்வனது பொது இலக்கணம் என்பதை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க தொடங்க வேண்டும். அந்த தானென சுட்டிய முதல்வனது பொது இலக்கணம் என்ற பகுதிக்குள்ளே
முதல்வனது தடத்த வடிவம், அருவம், அருவுருவம், உருவம் என்கின்ற மூன்றையும் விளக்கம் செய்வது ஆக ஒரு பாடல் அமைகிறது. முதல்வனது உருவத் திருமேனியின் இயல்பும் உண்மையும் 59வதிலே இருந்து 74வது பாடல் வரை வருகிறது. அதிலே உருவத் திருமேனி மாயாகாரிய வடிவமன்று என்பதை 59லே இருந்து 61 வரையும் சொல்லி, உருவத் திருமேனி பற்றி வரும் ஆசங்கையை பரிகரித்தல்கின்ற விடயத்தை 62லிருந்து 66 வரை சொல்லி, அதற்கு பிறகு உருவத் திருமேனியிலே தோற்றுவனவெல்லாம் அருள் வடிவம் என்பதை 67வது பாடலிலே சொல்லி, முதல்வன் உருவத் திருமேனி பற்றி சித்தினனாயினும் அசித்ததனே என்கின்ற விடயத்தை 68வது பாடலிலிருந்து 69வது பாடல் வரை சொல்லி, முதல்வன் உருவத் திருமேனி கொள்வதற்கு காரணம் என்ன என்பது பற்றிய விடயத்தை 70, 71வது பாடல்களிலே சொல்லி, முதல்வன் உருவத் திருமேனி கொள்ளுதல் அருள் புரிதல் காரணம் என்பதனை விளக்குதல் என்பதை சொல்லி 72, 73 சொல்லி, உருவத் திருமேனி இன்றியமையாதது என்று சொல்லி முடிக்கிறார் 74வது பாடலிலே. அதற்கு பின்வருகிற 3 பகுதியை நாங்கள் பிறகு பார்க்கிறோம். நாங்கள் இப்பொழுது தொடர வேண்டிய விடயங்கள் இவை. இந்த இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்கின்றது பற்றிய ஒரு தர்க்கம் சமயவாதிகளுக்கிடையிலே நடக்கிறது. இறைவனுக்கு உருவம் சொன்னதனாலே நாங்கள் இறைவனை கொச்சைப்படுத்தி விட்டோம் என்று புதிய சமயத்தவர்கள் பல பேர் சொல்லிக் கொள்கிறார்கள், தூற்றுகிறார்கள். இறைவனுக்கு உருவம் சொன்னதனாலே நாங்கள் இறைவனை கொச்சைப்படுத்தி விட்டோம் என்றும், இறைவனுக்கு உருவம் என்ற ஒன்று இல்லை என்றும் சொல்லுகிற மதங்களை நாங்கள் காண்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் இறைவனுக்கு உருவ வடிவம் சொல்ல மாட்டார்கள். அது நாம் தெரிந்தது. அதனாலே அவர்களுக்கு இந்த நாம் உருவம் சொல்லுகிற நம்முடைய மதம் விலக்கான மதம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இறைவனை வழிபடுகிற முறைமையை நம்முடைய சமயம் தெளிவுபட தெரிந்து கொண்ட அளவுக்கு மற்றைய சமயங்கள் தெளிவுபட தெரிந்து கொள்ளவில்லை. உருவம் என்ற ஒன்றை சொல்வதனாலே இறைவனை கொச்சைப்படுத்துகிறோமா என்றால் இல்லை என்பதை நிரூபிக்கிற பகுதிதான் இது இப்பொழுது நாங்கள் படிக்கப் போகிற பகுதி. உருவம் என்பது வெறும் கற்பனையா என்றால் கற்பனையும் இல்லை. இறைவனுக்கு உருவ வடிவங்கள் உண்டு. அந்த உருவ வடிவங்கள் எப்படி ஆகின்றன என்பது பற்றியெல்லாம் இந்த பகுதியிலே நாங்கள் படிக்கப் போகிறோம். உருவ வடிவம் என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தளவிலே உருவங்களை சொல்லக்கூடாது சொன்னால் அவர்கள் மரண தண்டனை அளவுக்கு போய்விடுவார்கள். ஆனால் உருவம் என்பது பலவிதத்து. ஆனால் இறைவனுக்கு நாமம் சொல்லுகிறார்கள். நாமம் என்பதும் ஒரு வடிவம்தான் என்பதை அவர்கள் சிந்திக்க தவறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களை நாம் விட்டு விடுவோம். நாங்கள் நம் வழியிலே பார்க்கிற பொழுது இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்பது பற்றி சிந்தனை தொடங்குகிறது. இந்த பாடலிலே இருந்து தொடங்குகிறது. உண்டெனின் அது எப்படிப்பட்ட உருவம் என்பதை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அந்த பாடலுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு நுழைவோம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் எண் 58. பாடல் தலைப்பு முதல்வனது தடத்த வடிவம், அதாவது அருவம், அருவுருவம், உருவம். இதிலே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். சித்தாந்திகள், குறிப்பாக சைவ சித்தாந்திகள் இறைவனுக்கு 2 வடிவ நிலையை சொல்கிறார்கள். ஒன்று சொரூப நிலை, அடுத்தது தடத்த நிலை. இறைவனுக்கு இவ்விரண்டு நிலைகளும் உண்டு என்கிறார்கள். சொரூபம் என்றால் வடிவம் என்று நாங்கள் அந்த வார்த்தை பிரயோகங்களுடைய சிந்தனையாலே சொரூபம் என்றால் வடிவம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. சொரூபம் என்ற நிலை, இங்கே சொல்லப்படுகிற சொரூப நிலை என்பது வேறு. அது என்னவென்று கேட்டால், நம் புத்திக்கு அகப்படாத இறைவனுடைய நிலை என்று ஒன்று உண்டு என்று சித்தாந்திகள் இனம் கண்டார்கள். இறைவனை நம் புத்திக்குட்படுத்தி சிந்திப்பது என்பது ஒன்று வேறு. என்னதான் முயற்சித்தாலும் நாம்
நம்முடைய நம்முடைய புத்தியினாலே தொட முடியாத நிலை என்று ஒன்று இறைவனுக்கு இருந்தாக வேண்டும். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று மணிவாசகர் சொல்லுகிறார். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்றதிலே சித்தம்தான் உயர்நிலை அறிவு கருவி என்று சொல்கிறார்கள். அந்த சித்தம் கூட தொட முடியாத இறைவன். சேட்சியன் என்றால் தூரத்திலே இருப்பவன் என்று அர்த்தம். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று சொல்லுகிற பொழுது அந்த வடிவத்தை நாம் எப்படி இனங்காண்பது? ஏன் சித்தாந்திகள் அத்தகைய ஒரு வடிவ நிலையை சிந்தித்தார்கள் என்றால், இறைவன் பேரருளுடையவன், பெருங்கருணை உடையவன் என்றெல்லாம் தெரியும். அவனுக்கு எண்குணம் பற்றி பேசுகிறோம். பேராற்றல் உடையவன். நாங்கள் சிற்றறிவுடையவர்கள். நம்முடைய சிற்றறிவுக்கு இறைவன் அகப்படுவானே ஆனால் அவனுடைய அந்த பேரறிவான நிலை, விரிந்த நிலை தவறாக போய்விடும். நம்முடைய புத்திக்கு இறைவன், புத்தியை கடந்து நிற்கிறவன் தான் இறைவன். ஆகவே நம் புத்தியால் அவனை முழுதாக அளந்து விட்டோம், அவனுக்கு இதுதான் வடிவம், இதுதான் செயல் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் நம் புத்திக்குள் அகப்பட்டதாகிய செயல் இறைவனுக்கு வந்துவிடும். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், ஒரு டம்ளருக்குள்ளே கடல் நீரை அள்ளலாம், ஆனால் கடல் நீரை அடக்க முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். முழு கடல் நீரையும் ஒரு டம்ளர், நாங்கள் இப்போ உருவ வடிவம், மர உருவம் என்பதெல்லாம் கடல் நீரை நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அள்ளி பார்க்கிறோம். அதற்காக கடல் முழுவதையும் நாங்கள் விளங்கி விட்டோம் என்பது அல்ல. அதுபோலத்தான் இறைவனை நாம் வழங்குகிற நிலையிலே, தடத்த நிலையிலே வழிபடுகிற பொழுது நாம் இறைவனை ஒரு பகுதியை தொட்டு பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இறைவன் இதையெல்லாம் கடந்து நிற்கிறான், நம் அறிவுக்கு அகப்படாமல் எங்கேயோ விரிந்து நிற்கிறான் என்கின்ற நிலையை சொல்வதுதான் சொரூப நிலை என்று சொல்கிறார்கள். இது சைவ சித்தாந்திகளுக்கே உரிய நிலை என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சொரூப நிலை இறைவனை பற்றி இனி பின்னுக்கு நாங்கள் படிப்போம். சொரூப நிலை இறைவன், அவனை எப்படி, அவனுடைய தன்மை என்ன என்பது படிப்போம். நம் அறிவுக்கு உட்படுகிற நிலையாக இருப்பதுதான் தடத்த நிலை. அந்த தடத்த நிலையிலே இறைவன் அருவம், அருவுருவம், உருவம் என்கின்ற 3 நிலை கொள்கிறான். தடத்த நிலை என்றால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டியது, அருவம் என்றால் வடிவம் அற்ற தன்மை, அருவுருவம் என்றால் வடிவமும் வடிவமற்ற தன்மையும் சேர்ந்து நிற்கின்ற ஒன்று, உருவம் என்றால் வடிவம் மட்டும். இந்த 3 நிலையும் இறைவனுக்கு உண்டு என்று இந்த பாடல் சொல்ல போகிறது. அருவ நிலையிலே இருக்கிற இறைவனை நாம் தடுத்த நிலைக்குள் கொண்டு வந்து சொல்லலாமா? நம் கண்ணுக்கு தெரியாத அல்லது காட்சிக்கு உட்படாத ஒன்றை, அதுதானே சொரூபம் என்று சொல்லப்படுகிற விடயம் என்றால் அப்படி அல்ல. சொரூப நிலைக்கும் அருவ நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மிகப்பெரிய பல பெரிய சித்தாந்திகள் கூட இந்த இடத்திலே சற்று குழம்பி இருக்கிறார்கள். அருவத்தையே, சொரூப நிலையே அருவமாக உரைத்து மயங்கி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையை நான் தெரிந்து கொள்கிற பொழுது அருவத்துக்கும் சொரூபத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இறைவனுக்கு வடிவம் இல்லை என்று சொல்கிற பொழுது அந்த வடிவம் இல்லை என்கின்ற அந்த கருத்தை நம் புத்தியால் விளங்க முடிகிறது. அப்போ நம் புத்திக்கு அந்த செய்தி அகப்படுகிறது. சொரூபம் என்றால் என்னவென்றால், உங்கள் புத்திக்கு அகப்படாத ஒரு நிலை. அது வடிவம் இருக்கிறதா, வடிவம் இல்லையா, அதுக்கு என்ன ஒன்றும் தெரியாமல் புத்தி ஸ்தம்பிக்கிற நிலையைத்தான் நாங்கள் சொரூபம் என்கிறோம். அருவம் என்கிற பொழுது வடிவமற்ற தன்மை என்ற செய்தியை நம் புத்தி விளங்குகிறபடியால் அதையும் தடுத்த நிலைக்குள்ளே சேர்த்தார்கள். அருவுருவம் என்பது வடிவமும் வடிவமற்ற தன்மையும். நம்முடைய லிங்கத்தை அதற்கு உதாரணமாக சொல்வார்கள். அடுத்த உருவம் என்பது இறைவனுடைய வடிவம் கொண்ட மூர்த்தங்கள். இந்த 3 நிலையிலே எது இறைவனது நிலை என்று இந்த பாடலிலே கேள்வி எழுப்பி அதற்கான பதில் சொல்கிறார். அப்படிங்கிற அருவமோ உருவாரூபமானதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவனக்கு உணர்த்திங்கு எண்ணில் அருவமும் உருவாரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் 3ம் சொன்ன ஒருவனுக்கு உளவாமே. பாடல்களை படிக்கிற பொழுது எனக்கு ஏற்படுகிற பெரிய ஆச்சரியம், இந்த இரும்பு கடலை
இதை எப்படித்தான் இந்த கவிதைக்குள் அடக்கி காட்டுகிறார்களோ என்று வியப்பு ஏற்படுகிறது. இது இதை கவிதையாக சொல்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம். விஷயம் சொல்லப்பட வேண்டும், கவிதை வடிவிலே சொல்வது என்பது லேசான காரியம் இல்லை. இறையருள் வாய்த்தபடியால் அவர்களால் சொல்ல முடிந்திருக்கிறது. இனி விளக்கம் படியுங்கள். பொருளுரை. உரைக்கும் கர்த்தா வடிவு. ஐந்தொழில் செய்பவன் என்று நீர் கூறும் கர்த்தாவினது வடிவமானது அருவமோ உருவாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ, அருவாகிய வடிவமோ அருவுருவாகிய வடிவமோ, அவ்விரண்டும் ஆகாது நின்ற உருவாகிய வடிவமோ எனக்கு இங்கு உணர்த்து எண்ணின், எனக்கு இவ்விடத்தே அறிவிக்க வேண்டும் எண்ணின், அருவமும் உருவாரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும், அருவமும் அருவுருவமும் அவ்விரண்டும் அன்றி நின்ற உருவமும் ஆகிய இம்மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாம். மேற்கூறப்பட்ட சங்காரக்காரணனாகிய முதல்வன் ஒருவனுக்கு உள்ள வடிவங்களாம். மீண்டும் முதல்ல இருந்து வருவோம். உரைக்கும் கர்த்தா வடிவு. ஐந்தொழில் செய்பவன் என்று நீர் கூறும் கர்த்தாவினது வடிவமானது. விட்ட இடத்திலே இருந்து அந்த உரையை தொடங்குகிறார். இறைவன் ஐந்தொழில் செய்கிறான். படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழில் செய்கிறான் என்று சொல்லி, இந்த ஐந்தொழில்களுமே அருட்தொழில்கள் தான். ஏனென்றால் அதிலே காத்தல் தொழில் செய்கிற பொழுதும் அழித்தல் தொழில் செய்கிற பொழுதும் இறைவன் உயிர்களை சில நேரத்தில், மறைத்தல் தொழில் செய்கிற பொழுதும் உயிர்களை இறைவன் வருத்துகிறானே. அவன் அன்பில்லாதவனா என்ற கேள்வி கேட்ட பொழுது அந்த வருத்துதல் கூட தாய் பிள்ளைக்கு மறந்து கொடுப்பது போன்றதுதான் என்று கடைசி பாடலிலே விளங்கப்படுத்தி, ஆகவே இறைவன் செய்கின்ற ஐந்தொழிலும் அருட்தொழில் தான் என்று சொல்லி முடித்திருந்தார். அந்த இடத்திலே இருந்து உரையை ஆரம்பிக்கிறார். நாம் தொடர்ச்சியாக படித்தோமானால் அதை கவனித்துக் கொள்ளலாம். ஐந்தொழில் செய்பவன் என்று நீர் கூறும் கர்த்தாவினுடைய வடிவமானது. இது எங்களுடைய யாழ்ப்பாணத்து பண்பாட்டு முறை. நீ கூறும் என்று சொல்ல மாட்டார்கள், நீர் கூறும் என்று மரியாதை பன்மை கொடுத்துத்தான் சின்ன பிள்ளைகளையும் மாணவர்களையும் கூட பேசுவார்கள். அந்த பண்பாட்டு முறையோடு எழுதுகிறார். ஐந்தொழில் என்று நீர் கூறும் கர்த்தாவினது வடிவமானது. கர்த்தா இங்கே இறைவன், அவனுடைய வடிவமானது சொல்லிவிட்டு கேள்வி தொடங்குகிறது. அருவமோ உருவாரூபமானதோ அன்றி நின்ற உருவமோ, அருவாகிய வடிவமோ அருவுருவாகிய வடிவமோ, அவ்விரண்டும் ஆகாது நின்ற உருவாகிய வடிவமோ. இதெல்லாம் நமக்கு நாம் பெருமை கொள்ள வேண்டிய. அருவம் என்பதற்கு அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள், அருவாகிய வடிவமோ என்றுதான் எழுதுகிறார். நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அருவம் என்றால் வடிவமற்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன உரை எழுதுகிறார்? அருவாகிய வடிவமோ. ஆகவே அருவம் என்பது கூட ஒரு வடிவ நிலைதான், நம்மால் விளங்கிக் கொள்ளக்கூடிய, நம் கண்ணுக்கு அகப்படாவிட்டாலும் அது அப்படி ஒன்று இருக்கிறது என்று சொல்லப்படுவதனாலே அதனை அருவமோ என்று எழுதுவதற்கு அருவமாகிய வடிவமோ என்று எழுதுகிறார். அருவாகிய வடிவமோ அருவுருவாகிய வடிவமோ, அவ்விரண்டும் ஆகாது நின்ற உருவாகிய வடிவமோ. இது மூன்றும் வடிவங்கள் தான் என்று சொன்னாலும் இந்த மூன்றிலே உங்கள் இறைவனுடைய வடிவம் எது என்று கேட்கிறார்கள். எனக்கு இங்கு உணர்த்து எண்ணின், எனக்கு இவ்விடத்தே அறிவிக்க வேண்டும் எண்ணின், அருவமும் உருவாரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும், அருவமும் அருவுருவமும் அவ்விரண்டும் அன்றி நின்ற உருவமும் ஆகிய இம்மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாம். மேற்கூறப்பட்ட சங்காரக்காரணனாகிய முதல்வன் ஒருவனுக்கு உள்ள வடிவங்களாம். தெளிவாக ஒன்றை பிடித்துக் கொள்வார்கள். சங்காரக்காரன் தான் நம்முடைய முதல் கடவுள். ஏனென்றால் அவன்தான் எல்லாவற்றையும் அழித்து பிறகு ஆக்குகிற காரணத்தினாலே அவன்தான் பிரமன் விட்டினுக்குள்ளையும் படைப்பான். அதனாலே அவன்தான் உண்மையிலே
படைக்கிறான், அவன்தான் உண்மையிலே காக்கிறான், அவன்தான் அருள்கிறான், மறைக்கிறான் என்றதனாலே இவன் சங்காரகாரனைத்தான் முதல் கடவுளாக இவர்கள் கொள்வார்கள். அப்படி நான் சொல்லப்பட்டதாகிய முதல் கடவுளுக்கு இந்த மூன்றும் வடிவம் என்பதை விளங்கப்படுத்துகிறார். அருவமாகவும் கும்பிடலாம், உருவமாகவும் கும்பிடலாம், அருவுருவமாகவும் கும்பிடலாம். இதிலே ஒன்றை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப இந்த இதை சொல்வது ஒரு செய்திதான். சித்தாந்தம் படிப்பல்ல, சித்தாந்தம் அனுபவம். படிப்பாக படிக்க தொடங்கினோமோ பழையபடி நாம் ஆணவத்துக்குள்ளே சிக்கி விடுவோம். ஆகவே எங்களுடைய இந்த சங்கமத்தை பொறுத்த அளவிலே நானும் மாணவன்தான், உங்களோடு சேர்ந்துதான் உண்மையிலே இந்த நூலை வழங்கி கொண்டிருக்கிறேன். அதனாலே நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். இந்த விடயங்கள் நம் அனுபவத்துக்குரியவையே தவிர அறிவுக்குரியவை அல்ல என்பதை தெளிவுபட வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாவிட்டால் இந்த நூலினாலேயே நம் சின்ன ஆன்மாவுக்குள்ளே விஷம் கலந்து விடும். அது கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அருவம், அருவுருவம், உருவம் என்ற மூன்று நிலைகளை சொல்லி எது இறைவனுடைய வடிவ நிலை என்று கேட்டதற்கு பதில் சொல்லுகிறார். இந்த மூன்றும் இறைவனுடைய வடிவ நிலைதான். உண்மையிலே உருவ நிலையிலே கும்பிடுவது என்பது சாதாரண ஆன்மாக்களுக்குரிய வழிபாட்டு முறை. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நாங்கள் 4 நிலையை சைவ நாட்பாதங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம். இதிலே சரியை வழிபாட்டுக்காரர்களுக்குரியது உருவ வழிபாடு என்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சாதாரணமாக சரியை வழிபாட்டுக்கு உரியவர்கள் என்றுதான் நாங்கள் என்று நான் எல்லாரையும் சொல்லவில்லை. பெரும்பாலும் சரிய வழிபாட்டுக்கு உரியவர்கள். நமக்கு ஒரு வடிவம் கண்ணுக்கு முன்னாலே இருந்தால்தான் அதனை நாங்கள் வழிபட முடிகிறது. இல்லாவிட்டால் மனம் எங்கெங்கோ ஓடிவிடுகிறது. ஆகவே சரியை வழிபாடு என்று சொல்லுகிற ஆரம்ப வழிபாட்டு நிலைக்காரர்களுக்கு உருவம் ஒன்று தேவை. கிரியை நிலைக்கு உயர்ந்த பிறகு நேரடி உருவம் தேவையில்லை. நேரடியான ஒரு வடிவம், அங்கங்களுடன் கூடியதாகிய எண்டோல் முக்கணம்மானே என்று சொல்லக்கூடியதாகிய ஒரு வடிவம் நமக்கு தேவையில்லை. அந்த நிலை நமக்கு இல்லை, அந்த நிலைக்கு போனவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அருவுருவ நிலையிலே இறைவனை காண்பார்கள். இதெல்லாம் நம்முடைய சைவத்தினுடைய வியத்தகு பெருமைகள். இறைவனை எப்படி அணுவாக வழிபட்டு கொண்டு ஏறலாம். முதலிலே உருவமாக வழிபட்டு, பிறகு அது உருவம் அல்ல அருவுருவமாக வழிபட்டு, அதாவது வடிவமும் இல்லாமல் இருக்கிற நிலையிலே இறைவனை வழிபட்டு, பிறகு அது கூட இல்லாமல் இறைவனை வழிபடுவது. 3வது நிலையிலே அது கூட இல்லாமல் மனதுக்குள்ளேயே கடவுளை உண்டாக்குவது. இதுதான் அங்க மிகப்பெரிய விடயமாக சொல்லப்படுகிற விடயம். அப்படி இறைவனை மனதுக்குள்ளேயே வைத்து தொழுகிறவர்கள் அடுத்த நிலைக்கு உட்பட்டவர்கள். அதற்கும் மேற்பட்ட நிலை ஒன்று இருக்கிறது. அதுதான் சொரூப நிலையில் கலக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள். இவர்கள் தான் சரியை, கிரியை, யோக ஞானக்காரர்கள். சரியை நிலையிலே உருவ வழிபாடு, கிரியை நிலையிலே அருவுருவ வழிபாடு, யோக நிலையிலே அருவ வழிபாடு, சொரூப நிலையிலே நாங்கள் சொல்லுகிற பொழுதுதான் இந்த கடைசியாக சொல்லப்படுகிற ஞான வழிபாடு. ஞான வழிபாடுதான் முத்திக்கு வழி தருகிற வழிபாடு என்று சொல்லுகிறார்கள். இறைவனோடு இரண்டர கலத்தல். மற்றைய 3 வழிபாட்டு நிலையிலேயும் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற விடயம்தான். 3 வழிபாட்டு நிலையிலேயும் வழிபடுகிறவன், வழிபடு பொருள், வழிபாடு என்கின்ற 3 விடயங்கள் இருக்கும். ஆனால் ஞான வழிபாட்டுக்கு போய்விட்டால் அந்த 3 நிலையற்று ஒரே நிலைதான். அதாவது அவனோடு நாம் கலந்து விடுகிறபடியால் அவன் வேறு, நாம் வேறு, அவனை தேடுகிற முயற்சி வேறு என்ற முயற்சிகள் இல்லாமல் எல்லாம் ஒன்றாகிவிடும். இதுதான் ஞான நிலை. இந்த நிலையுற்றவர்கள் தான் பரமுத்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அதற்கு ஒரு குரூப் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆன்மாக்கள் பிறவிகளிலே விழுந்து விழுந்து அனுபவம் பெற உயர்ந்து இந்த நிலைகளை கடக்கும். அப்படி கடக்கிற பொழுதுதான் உண்மையான முத்தி என்பது வரும் என்பதை நம்முடைய சைவம் தெளிவுபட சொல்லுகிறது. இந்த நூலும் இன்னும் எங்களுக்கு அதை அழகாக விளங்கப்படுத்தும்.
ஆகவே இறைவனுக்கு இந்த 3 வடிவங்களும் உண்டு. உருவத்தை கட்டு தொழுது பழகி, பிறகு அருவுருவத்தை பழகி, பிறகு அருவத்துக்கு போவது. உண்மையிலே இந்த வழிபாட்டு முறைகளிலே அருவ வழிபாடு என்பது மிக உயர்ந்தது. வேறு பொருள் ஒன்றும் தேவையில்லை. அந்த பொருளை பார்த்து பழகி, பிறகு அந்த பொருளினுடைய ஒரு அரைகுறை வடிவத்தை பார்த்து, பிறகு உருவம் இல்லாமலே அந்த வடிவத்தை சிந்திப்பது. இது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு காதலியை முதலிலே பார்த்து விரும்புவான். பிறகு அவளுடைய புகைப்படம் ஒன்றோ அது ஒன்றோ அப்படி ஏதாவது ஒன்றை பார்த்து அன்பு செய்வான். 3வது நிலையிலே வடிவமே தேவையில்லை, அவளை நினைக்க இவனுக்கு மகிழ்ச்சி வரும். இதுதான் இந்த ஆக உயர்ந்த வழிபாடு என்று நாங்கள் சொல்லுகிற வழிபாடு, அருவ வழிபாடு. பார்க்காமலே அந்த விடயத்தை நினைக்கவே அந்த எண்ணம் நமக்கு முந்தில் பார்க்கிற அனுபவத்தை கொடுக்கும். இப்படி படிப்படியாக இறை வழிபாட்டை உயர்த்தி கொண்டு, திடீரென்று உருவம் இல்லாத ஒரு வழிபாட்டை சொல்ல தெரியாதவர்கள் அல்ல செய்வர்கள். அது சொன்னால் நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. எப்படித்தான் நீங்கள் சொன்னாலும், ஒரு உருவம் தேவையில்லை என்று சொன்னாலும், நீங்கள் ஏதாவது ஒரு பெயரை சுட்டத்தான் வேண்டியிருக்கிறது. அந்த பெயரை சுட்டுகிற பொழுது ஒரு வடிவத்தை நம்மை அறியாமல் நாம் சிந்திக்கத்தான் போகிறோம். ஆகவே ஒரு உருவ வழிபாட்டை சொல்லி அதில் இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போய் அடுத்த 3வது நிலைக்கு கொண்டு போவதைத்தான் நம்முடைய சமயம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த 3 அதனாலே இறைவனுக்கு அந்த 3 வடிவங்களும் உண்டு என்று இந்த பாடலிலே சித்தாந்தப்படுத்துகிறார் நம் பெரியார். குறிப்புரை: அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3ம் பரமசிவனது தடத்த வடிவங்களாம். அவை சிவன் விளங்கிக் கொள்ள வேணும். பரமசிவன் யார், சிவன் யார் என்று ஒரு கேள்வி பிறக்கும். பரசிவம் என்றால் மேலான சிவம் என்பது அதற்கு அர்த்தம். அதாவது சொரூப நிலையிலே இருக்கிற சிவன் தான் உண்மை சிவம். அது கீழிறங்குகிற பொழுது இந்த 3 நிலையும் கொள்ளும் என்பதைத்தான் சுட்டுகிறார், மறைமுகமாக சுட்டுகிறார். அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3ம் பரமசிவனது தடத்த வடிவங்களாம். அவை முறையே நிற்களம், நிற்கள சகலம், சகலம் என்றும் சொல்லப்படும். நான் இந்த சொற்கள் நான் சொன்னேனே, கலை சொற்கள் வந்துவிடும் அறிவு தேடல் வருகிற பொழுது, அதாவது நிஷ்கலம், நிஷ்கல சகலம், சகலம். அதாவது ஒன்றும் கஷ்டம், எங்களுக்கு புது சொற்கள் என்றது கஷ்டமே தவிர முன்னுக்கு அதை சொல்லி இருக்கிறார்கள். அருவம் என்பது நிஷ்கலம், அருவுருவம் என்பது நிஷ்கல சகலம், உருவம் என்பது சகலம். இந்த 3ஆலும் அந்த பெயர் சுட்டப்படும் என்கிறார். அவை முறையே நிற்களம், நிற்கள சகலம், சகலம் என்றும் சொல்லப்படும். நிற்கள திருமேனி கொண்டு அருளிய போது பரமசிவன் சிவம் என்றும், சத்தர் என்றும், இளைய சிவன் என்றும், நிற்கள சிவன் என்றும் பெயர் பெறுவர். இது அடுத்ததாக, அதாவது அருவ வடிவம் கொள்கிற பொழுது அவருக்கு என்ன பெயர்? திரும்ப திரும்ப எழுதுகிறதை நீங்கள் மனம்பித்துக்கணும். அருவ வடிவம், அருவம் என்பதும் ஒரு வடிவம்தான். அப்படி வருகிற பொழுது அவருக்கு சிவம் என்று ஒரு பெயர். அடுத்தது என்ன? சத்தர். சத்தர் என்று ஒரு பெயர். எங்காவது ஒரு இடத்துல சத்தர் என்று வந்தால் இனிமேல் நாங்கள் அதை நினைப்பு வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும். நான் உங்களோடு நிற்கிறவன் என்றபடியால் என் நிலையும் அதுதான் என்பதை சொல்லிக் கொண்டுதான் சொல்லுகிறேன். சத்தர் என்று சொன்னால் இறைவன் அருவ நிலையில் இருக்கிற பொழுது எடுக்கிற வடிவத்துக்கு ஒரு பெயர். சிவம் என்று ஒரு பெயர், சத்தர் என்று பெயர். அடுத்தது லயசிவன். லயசிவன். இந்த 3 நிலை, அருவ நிலையில இருக்கிற பொழுது லயசிவனாகவும், அருவுருவ நிலையிலே இருக்கிற பொழுது போக சிவனாகவும், உருவ நிலையிலே இருக்கிற பொழுது அதிகார சிவனாகவும் சிவன் 3 நிலை கொள்ளுவான் என்பதை சொல்வார்கள். இங்கே அந்த விடயத்தை சுற்றுகிறார். பரமசிவன் சிவம் என்றும், சத்தர் என்றும், லயசிவன் என்றும், நிற்கள சிவன் என்றும் பெயர் பெறுவர். நிற்கள சிவன் என்றும் பெயர் பெறுவர். நிற்கள சகல திருமேனி கொண்டு அருளிய பொழுது சதாசிவன் என்றும், உத்யுத்தர் என்றும்,
போக சிவன் என்றும் நிற்கள சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர். நிற்கல சகலம் என்றால் அருவுருவம். உங்களுக்கு முதல் சொன்னது நிஷ்கலம், அது அருவம். நிஷ்கல சகலம் என்றால் அருவுருவ திருமேனி கொள்கிற பொழுது என்ன பெயர்கள் வரும் என்று சொல்லுகிறார். என்ன பெயர்கள்? சதாசிவன் என்றும், சதாசிவன், உத்தியுத்தர் உத்தியுக்தர் என்ற பெயர். போக சிவன், மூன்றாவது நிற்கள சகல சிவன். போகசிவன், சகல சிவன். இவ்வளவும் அருவுருவ வழிபாட்டு நிலையிலே இறைவனுக்கு வருகிற பெயர்கள். அதிலே முக்கியமானது முதல் சொன்னது லயசிவன், இது போகசிவன். லிங்க வழிபாடு என்பது சதாசிவ வழிபாடு, அதான் அருவுருவ வழிபாடு. பல பேர் லிங்கங்களை வைத்து தொழக்கூடாது என்று அலையால் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். லிங்கங்களை வைத்து கும்பிட்டால் தவறு என்று, வீட்டுக்கு நன்மை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் லிங்க வழிபாடு செய்கிறதிலே ஒரு குறையும் வராது. ஏனென்றால் லிங்கம் போக சிவனாக கருதப்படுவது, நமக்கு போகங்களை தருவான். ஆகவே தாராளமாக லிங்கத்தை வைத்து வழிபடலாம் என்பதையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு மேலே போக வேண்டும். சகல திருமேனி கொண்டு அருளிய பொழுது மகேஸ்வரர் என்றும், பிரவிற்த்தர் என்றும், அதிகார சிவன் என்றும், சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர். 4 பேரும் சகல திருமேனி கொள்கிற பொழுது, அதாவது உருவத் திருமேனி கொள்கிற பொழுது இறைவனுக்கு வருகிறது. அங்கே அவன் அதிகார சிவனாக மாறுகிறான். சகல திருமேனி கொண்டருளிய பொழுது மகேஸ்வரர் என்றும், பிரவிற்த்தர் என்றும், அதிகார சிவன் என்றும், சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர். பொழிப்புரை. அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3 வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களாம். மேல் சொன்ன விடயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறார். பாடல் 58 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வனது தடத்த வடிவம். அதாவது அருவம், அருவுருவம், உருவம். அருவமோ உருவாரூபமானதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவனுக்கு உணர்த்து இங்கு எண்ணில், அருவமும் உருவாரூபமானதும் அன்றி நின்ற உருவமும் 3ம் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. பொழிப்புரை. அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3 வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களாம். இனி அடுத்த பாடலுக்கு போவோம். பாடல் எண் 59. பாடல் தலைப்பு உருவத் திருமேனி மாயாகாரிய வடிவம் அன்று, அருள் வடிவம். இல்ல, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் புதிதாக படிக்கிறது என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு விளங்க வேணும். முதலிலே என்ன சொல்ல வருகிறார்? இறைவன் 5 செய்கிறான் என்று சொல்ல வருகிறார். 5 அருள் வடிவம்தான் என்று சொன்னார். பிறகு 5 செய்கிறதாகிய இறைவனுடைய உருவ வடிவம் என்ன என்று கேள்வி எழுப்பி, அது அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 வடிவங்கள் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார். இந்த 3 வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்கள் என்று சொல்லப்படும் என்பதை சுட்டி காட்டினார். இனி என்ன கேள்வி அடுத்தது வருகிறது என்றால், இறைவன் நமக்கு தெரியும், நம்முடைய நாங்கள் இந்த உயிர்களுடைய உருவங்களை எல்லாம் காண்கிறோம். நமக்கும் ஒரு உருவம் உண்டு. ஆகவே உருவம் என்பது தெரியும். இந்த நம்முடைய உருவம் எப்படியானது என்று கேட்டால், நாங்கள் ஏற்கனவே விளங்கி இருக்கிறோம். நம்முடைய உருவம் மாயா காரியம். நமக்கு தரப்பட்ட வடிவம் என்பது மாயையினாலே உருவானது என்று படித்திருக்கிறோம். உயிர்கள் கர்ம அனுபவங்களை பெறுவதற்காக இறைவன் மாயையிலே இருந்து தனு கரண புவன போகங்களை நமக்கு நல்குகிறான் என்று படித்திருக்கிறோம். தனு என்றால் உடம்பு, கரணங்கள் என்றால் கருவிகள், புவனம் என்றால் அனுபவிக்கும் இடம், போகம் என்பது அனுபவம். அப்போ இங்க இந்த தனு கரணம் என்பது 2ம் மாயையிலே உருவாவது. நமக்கு மாயினாலே உருவாவதுதான் தனுவும் கரணமும். அப்போ உருவங்கள் என்றால் மாயினாலே உருவாக வேண்டும் என்பதுதான் நமக்கு இதுவரை தெரிந்த விஷயம். இப்ப இறைவனுக்கு இந்த உருவம் எல்லாம் உண்டு என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் இறைவனுடைய உருவமும் மாயா காரியம்தானா என்று எதிராளிகள் அடுத்த கேள்வியை தொடுக்கிறார்கள். அப்பவும் நியாயபூர்வமான எதிராளிகள் இருந்தால் நாம் வளர்வதற்கு அது வாய்ப்பாகிவிடும். இல்லாவிட்டால் நாம் இப்படி அணுவணுவாக சிந்திக்க மாட்டோம்.
அவர்கள்தான் கேள்வி எழுப்புகிறார்கள். உருவம் உண்டு என்றால் அந்த உருவமும் மாயா காரியம்தானா, மாயினாலேதானா இறைவனுக்கும் வடிவம் உண்டானது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்குத்தான் பதில் சொல்ல போகிறார். நன்னிடும் உருவம் என்னின் நமக்குள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும் இச்சையேல் பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளேம் யாம் பெரும் கடவுள்தானும் எண்ணிய யோக சித்தர் போலும் போல் உருவிசைப்பன் காணே. பொருளுரை. உருவம் நன்னிடும் என்னின், முதல்வனுக்கு உருவம் உண்டு என்னின், நமக்கு உள உருவம் போல நம்மனோர்க்கு உள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும், அவனுக்கு உருவம் உண்டாக்குதற்கு ஒரு கருத்தா வேண்டும். இவ்வளத்தையும் முதல் விளக்குவோம். முதல் பாடலிலே அருவம் அருவுருவம் உருவம் என்ற 3 வடிவமும் இறைவனுக்கு உண்டு என்று படித்துவிட்டுத்தான் இங்கே வந்தோம். இப்ப என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், உருவம் என்ற ஒன்று இறைவனுக்கு உண்டு என்று சொல்கிறாய், நமக்கும் உருவங்கள் உண்டு, இந்த உருவங்கள் நாம கொண்டதல்ல, நமக்கு இறைவனாலே தரப்பட்டது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அப்போ உருவன் என்றால் உருவத்தை தருவதற்கு ஒருவன் வேண்டும். அப்படியானால் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்கிறாயே, அந்த உருவத்தையும் தருவதற்கு ஒருவர் வேண்டுமா? இறைவனுடைய வடிவங்களை உருவாக்குவதற்கும் இன்னொருவர், அவருக்கு மேலான இன்னொருவர் தேவையா என்ற கேள்விக்கு பதில் உரைக்கிறார். உருவம் நன்னிடும் என்னின், முதல்வனுக்கு உருவம் உண்டு என்னின், நமக்கு உள்ள உருவம் போல நம்மனோர்க்கு உள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும், அவனுக்கும் உருவம் உண்டாக்குதற்கு ஒரு கருத்தா வேண்டும். நமக்கு உருவம் உண்டாக்க இறைவன் இருந்தான், அது இறைவனுக்கு உருவம் இருக்கிறபடியால் அவருக்கு உருவம் உண்டாக்க அவருக்கு மேலான ஒருவர் வேண்டும், அப்படியா என்று கேட்கிறான் இந்த மாற்று சமயத்தவன். இச்சையேல், முதல்வன் தனது இச்சைப்படி வடிவம் கொள்வான் என்னின், அதற்கு இவர்கள் பதில் சொன்னார்கள், அப்படி அல்ல, நமக்கு உருவம் தருவதற்கு இறைவன் வேண்டுவது போல இறைவனுக்கு உருவம் தருவதற்கு அதற்கு மேலான ஒரு கர்த்தா வேண்டும் என்பது இல்லை, இறைவனுடைய விருப்பப்படி அந்த உருவம் ஆகும் என்று பதில் சொல்லிவிட்டார்கள் சைவ சித்தாந்திகள். அவன் அடுத்தது கேட்டான், தனக்கு உருவம் வருவது இறைவனுடைய இச்சையால் என்றால் ஏன் அப்படி இந்த உயிர்களுக்கும் இச்சையால் இந்த உருவம் வந்திருக்க கூடாது? இறைவனுடைய உருவத்தை இறைவனே உருவாக்கி தன்னுடைய விருப்பப்படி உருவாக்குகிறான் என்றால் உயிர்களுக்கும் அது சாத்தியம்தானே? ஒப்பீடு என்று செய்து வந்த பிறகு இங்கேயும் உருவம் அங்கேயும் உருவம், இந்த உருவத்தை மாயாகாரியம் என்று சொன்னோம். ஆனால் இந்த உருவத்தை தானாக இறைவன் எடுக்கிறான் என்றால் உயிர்களும் அப்படி எடுக்க வேண்டும், ஒப்பீட்டிலே அப்படி எடுக்க வேண்டும், அப்படியா எடுக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். இச்சையேல், முதல்வன் தனது இச்சைப்படி வடிவம் கொள்வான் என்னின், பலரும் இச்சை நம்மனோர் பலரும் இச்சைப்படி வடிவம் கொள்ளல் வேண்டும், அப்படி அன்று. நம் விருப்பப்படி அப்படியானால் நமக்கும் உடம்புகள் அமைய வேணும், அப்படி இல்லை என்று சொல்லிவிட்டு, அப்படியானால் இந்த இறைவன் எடுப்பது எப்படி என்று, இறைவன் வடிவம் எடுக்கிறானே, அவன் பல வடிவங்கள் எடுக்கிறானே, அது எப்படி என்று கேட்ட பொழுது அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறான். யாம் கண்ணிய உருவம் கொள்ளேம், நாம் கருதிய வடிவங்களை எடுக்க மாட்டோம், நமக்கு அது முடியாத காரியம். பெரும் கடவுள் எல்லாம் வல்ல முதல்வன் யோக சித்தர் போல, யோக சித்தரை போல தானும் எண்ணிய உரு இசைப்பன் காண், தானும் நினைந்த ஒரு வடிவத்தை எடுத்துக் கொள்வன் என்று அறிவாயாக. இறைவனுக்கு நம்மாலே அது முடியாது, நம்மாலே நாம் இச்சப்படி நாம் உருவம் அமைக்க முடியாது, இறைவன் அமைப்பான். அது எப்படி அமைப்பான் என்பதற்கு இவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள். அது எப்படி என்றால், யோக சித்தரினாலே, சித்தர்களிலே யோக சித்தர்கள் என்ற ஒரு சித்தர்கள் இருக்கிறார்கள், யோக பாதையிலே இறங்கி சித்தின் உயர்நிலை அடைந்தவர்கள், அவர்களுக்கு அட்டமா சித்தி கைகூடும். அப்படி வந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வேறு வேறு வடிவங்களை அவர்கள் ஒரே நேரத்திலே கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே யோகர் சுவாமிகள் என்று ஒருவர் இருந்தார். அதை பற்றி நான் முன்பும் சில இடங்களிலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு பெரிய சித்தர் அல்லது பெரிய யோகி என்று அவரை சொல்கிறார்கள்.
அவரை பற்றி சொல்கிற பொழுது, அவருடைய வரலாறு எழுதுகிற பொழுது, ஒரே நேரத்திலே அவர் யாழ்ப்பாணத்திலேயும் காட்சி கொடுத்து சிவனொளிபாத மலையிலே போன ஒருவருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார். ஒரே நேரத்திலே இங்கும் காட்சி அங்கும் காட்சி. இது சாத்தியமா என்றால் யோக சித்தர்களுக்கு இது சாத்தியம். அவர்கள் விரும்பிய வடிவத்தை எடுத்துக் கொள்வார்கள். அப்படி யோக சித்தர்கள் விரும்பிய வடிவத்தை இச்சைப்படி எடுத்துக்கொள்வது போல இறைவனும் தன் இச்சைப்படி எடுத்துக்கொள்வான் என்று பதில் சொன்னார்கள். யாருக்கு பதில் சொல்கிறார்கள்? இறைவனுடைய வடிவம் நம்மாலே நாம் வடிவங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இறைவன் எப்படி மாற்றுகிறான் என்றால் அவனுக்கு யோக சித்தர்களைப் போல உருவத்தை ஒரே நேரத்தில் பல வடிவங்கள் கொள்ளுகிற தகுதி உண்டு என்று சொல்லிவிட்டார்கள். இந்த பதில் சொன்ன உடனே மீண்டும் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் நம்மவர்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்பது அடுத்த பாடலிலே வரும். பெரும் கடவுள் யோக சித்தர் போல் தானும் எண்ணிய உரு இசைப்பன் கான். எல்லாம் வல்ல முதல்வன் யோக சித்தரை போல தானும் நினைந்த ஒரு வடிவத்தை எடுத்துக் கொள்வன் என்று அறிவாயாக. பொழிப்புரை. முதல்வனுக்கு உருவம் உண்டு எண்ணின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். தான் நினைத்த உருவம் கொள்வன் எண்ணின் நம்மனோரும் அப்படியே கொள்ளல் வேண்டும். அப்படி அன்று நாம் நினைத்த வடிவம் கொள்ளல் இயலாது. நாம் நினைத்த வடிவம் கொள்ளல் இயலாது. முதல்வன் யோக சித்தரை போல தான் நினைந்த உருவத்தை எடுத்துக் கொள்வன். யோக சித்தர்களுக்கு இந்த பதிலை சொல்லுகிறார். இனி அடுத்த பாடல் தொடங்குகிறது. பாடல் எண் 59 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உருவத் திருமேனி மாயாகாரிய வடிவம் அன்று அருள் வடிவம். நன்னிடும் உருவம் எண்ணின் நமக்குள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும். இச்சையேல் பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளேம் யாம். பெரும் கடவுள் தானும் எண்ணிய யோக சித்தர் போல் உரு இசைப்பன் காணே. பொழிப்புரை. முதல்வனுக்கு உருவம் உண்டு எண்ணின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். தான் நினைத்த உருவம் கொள்வன் எண்ணின் நம்மனோரும் அப்படியே கொள்ளல் வேண்டும். அப்படி அன்று நாம் நினைத்த வடிவம் கொள்ளல் இயலாது. முதல்வன் யோக சித்தரை போல தான் நினைந்த உருவத்தை எடுத்துக் கொள்வன். பதிலாக சொல்லிவிட்டார். இனி அடுத்த பாடலுக்குள்ளே போகிறோம். முதல் சொன்ன இப்போது படித்த செய்தியே அடுத்த பாடலும் வலியுறுத்துகிறது, சித்தாந்தப்படுத்துகிறது. பாடல் எண் 60. பாடல் தலைப்பு இதுவும் அது. அதாவது உருவத் திருமேனி மாயாகாரிய வடிவம் அன்று அருள் வடிவம். வித்தக யோக சித்தர் வேண்டு உரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் எண்ணின் அவர்களில் ஒருவன் ஆவன். அத்தகையவர்கள் போல வடிவம் கொள்வான் என்று பதில் சொல்லிவிட்டார். அவன் டக்குன்னு பிடிக்கிறான். அப்படியானால் இறைவனும் யோக சித்தர்களிலே ஒருவனாக இருக்க வேண்டும், அப்படியா என்று கேட்கிறார். உங்களுக்கு கேள்வி புரிகிறதா? அதாவது இறைவன் நம்மை போல அல்ல, பல வடிவங்களையும் ஒரு நேரத்திலே கொள்வான் என்று சொல்லி அது யோக சித்தர்களைப் போல என்று ஒரு அடியை தூக்கி போட்டு விட்டார். உடனே எதிராளி கேட்டான், அப்படியானால் கடவுளும் யோக சித்தர்களிலே ஒருவன் தானா என்று கேள்வி கேட்கிறான். அதற்கு பதில் சொல்லுகிறார். வித்தக யோக சித்தர் வேண்டு ஒரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் எண்ணின் அவர்களில் ஒருவன் ஆவன். அத்தகையவர்கள் எல்லாம் ஆக்குவது அருளால் ஆங்கு வைத்தது மாயை எண்ணின் வடிவெல்லாம் மாயையாமே. என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் பல வடிவங்கள் எடுக்கிறார்கள் என்றால் அது இறைவனுடைய அருள் பெற்று எடுக்கிற வடிவங்கள், அவர்களாக எடுப்பதல்ல. இறைவன் அவர்களுக்கு அதை சித்திக்க செய்கிறான். ஆனால் இறைவன் எடுக்கிற வடிவங்களுக்கு யாரும் அருள தேவையில்லை, அது தானாக கொள்கிற வடிவங்கள் என்பதை விளங்கப்படுத்த போகிறார். சொல்லுங்கள். பொருளுரை. வித்தக யோக சித்தர் வேண்டு உரு கொள்ளுமா போல் மிக்க சாதுரியமுடைய யோக சித்தர் தாம் விரும்பும் வடிவங்களை எடுத்துக் கொள்ளும் முறைமை போல இந்த வித்தக சொற்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது எங்களுக்கு பெரிய அவசியம் இல்லை. இந்த வித்தகர் என்ற சொல்லுக்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள். மிக்க சாதுரியமுடைய. சாதுரியம் என்றது கட்டித்தனம். சாதுரியம் என்பது கட்டித்தனம்.
ரொம்ப கட்டித்தனம் உள்ள யோகிகள் போல என்கிறார். அதனாலேதான் உயர்ந்த கல்வியாளர்களுக்கு வித்தகர் என்று பெயர் வந்தது. நான் ஒரு வித்தகரிடம் கல்வி கற்றவன் என்றதுனாலே சொல்கிறேன். அவர்கள் மிகுந்த சாதுரியம் உடையவர்கள், கட்டித்தனம் உடையவர்கள். உத்தமன் கொள்வன் என்னின் முதல்வனும் நினைந்த உருவங்களை எடுத்துக் கொள்வான் என்னின் அவர்களில் ஒருவன் ஆவன். அம்முதல்வனும் அந்த யோக சித்தரில் ஒருவனாக எண்ணப்படுவன். அப்படி அன்று எண்ணப்படுவன் என்பது எண்ணப்படுவானா என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்பதைத்தான் இவர்கள் அதை பதிலாக சொல்லி எண்ணப்படுவன். அப்படியா என்றால் அப்படி அன்று. அத்தகைய அவர்கள் எல்லாம் ஆக்குவது அத்தன்மை உடைய யோக சித்தர் முதலியோர் வேண்டும் உருவங்களை கொள்வது அருளால் முதல்வனது அருளாம். யோக சித்தர்கள் பல வடிவங்களை கொள்வது அவர்கள் ஆற்றலால் இல்லை, இறைவன் அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறான். ஆகவே இறைவனால் தான் அவர்களுக்கு அப்படி பல வடிவம் கொள்கிற தன்மை கிடைக்கிறது என்கிறார். அத்தகைய அவர்களெல்லாம் ஆக்குவது அருளால் அத்தன்மை உடைய யோக சித்தர் முதலியோர் வேண்டும் உருவங்களை கொள்வது முதல்வனது அருளாலாம். ஆங்கு வைத்தது மாயை என்னின் அவ்விடத்து அவருக்கு நியமித்த உருவம் மாயா காரியம் என்னின் வடிவேலாம் மாயையாம். ஆக்கிய வடிவங்கள் எல்லாம் மாயா காரியமாம். முதல்வன் வடிவம் மாயா காரியம் அன்று. என்ன வித்தியாசம் என்றால், ஒன்று இறைவனுடைய அருளால் தான் அவர்கள் பல வடிவங்கள் கொள்கிறார்கள். இறைவனுக்கு அப்படி வேறொருவருடைய அருள் தேவையில்லை என்பது ஒன்று. இந்த யோக சித்தர்கள் காட்டுகிற பல வடிவங்கள் மாயா காரியங்கள் தான். யோகர் சுவாமி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு வடிவமும் திருநெல்லிவாத மலையில் ஒரு வடிவமும் காட்டினார் என்றால், அது அந்த ரெண்டு வடிவமும் மாயாகாரியமான வடிவங்கள் தான். ஆனால் இறைவனுக்கு காட்டுகிற வடிவங்கள் என்பது மாயையினாலே உருவாகிற வடிவங்கள் அன்று, அது அருளினாலே உருவாகிற வடிவங்கள். இதை ரொம்ப நுட்பமாக விளங்கிக் கொள்ளணும். இறைவனுடைய வடிவங்கள் எல்லாம் நம்முடைய உடல், அவருக்கு நம்மை போல 2 கை 2 கால் எல்லாம் படைத்து வைத்திருக்கிறோமே, அப்படியானால் இறைவனும் மாயையினாலே உருவாக்கப்பட்டவனா என்றால் இல்லை. இறைவன் திருவருள் தான் அவனுக்கு வடிவமாக கொள்ளப்படுகிறது என்கிறார். திருவாசகத்திலே ஒரு அடிவரும் விச்சதென்றியே விளைவு செய்குவாய் என்று ஒரு வரி வரும். பிச்சு என்றால் வித்து. பிச்சு என்றதுக்கு என்ன அர்த்தம் என்றால் வித்து என்ற அர்த்தம். வித்தில்லாமலே விளைவிக்க கூடியவன் நீ என்கிறார். விச்சதென்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சகப் பெரும் புடையனேனுனை உணர்வு பிச்சனாக்கினாய் பெரிய அன்பனுக்குரிய நாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சுமாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடைய நாயனே என்று திருவாசகத்திலே ஒரு வரி, ஒரு பாடல். அதிலே ஒரு வரிதான் நான் இப்ப சொன்னது. விச்சதென்றியே விளைவு செய்குவாய் என்றால் வித்தில்லாமல் விளைவிக்க கூடியவனே என்று இறைவனை சொல்கிறார். வித்து என்பது எங்களுக்கு மாயை. மாயை இல்லாமலே வடிவங்கள் கொள்ளக்கூடியவன் அவன் என்பதை மறைமுகமாக மணிவாசகர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நமக்கு மாயை இருந்தால்தான் வடிவங்கள் வரும். இறைவனுக்கு மாயை தேவையில்லை. மாயம் இல்லாமலே வடிவங்கள் கொள்ளக்கூடியவன் அவன் என்பதை அவர் சுட்டுகிறார் என்பார்கள் பலரும். பொழிப்புரை. யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது போல முதல்வனும் கொள்வானாயின் முதல்வன் அந்த யோக சித்தரில் ஒருவனாய் முடிவன் எனின் அந்த யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது முதல்வனது அருளாலேயாம். அன்றி அவ்வடிவங்களும் மாயா காரியங்களாம். யோக சித்தர் விரும்பிய வடிவம் படுவது போல முதல்வனும் கொள்வானாயின் முதல்வன் அந்த யோக சித்தரில் ஒருவனாய் முடியும் எனின் அந்த யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது முதல்வனது அருளால். அவர்களுக்கு வடிவங்கள் அமைவது இறைவனுடைய அருளால். அன்றி அவர்கள் கொள்ளுகிற வடிவங்கள் மாயாகாரியங்கள். இறைவனுக்கு வேறொருவருடைய அருளும் தேவையில்லை, மாயையும் தேவையில்லை வடிவங்கள் கொள்வதற்கு என்பதை இப்பாடலிலே சுட்டுகிறார். அடுத்த பாடலுக்கு போவோம். பாடல் எண் 60 மறுவாசிப்பு. பாடலின் தலைப்பு உருவத் திருமேனி மாயாகாரிய வடிவம் அன்று அருள் வடிவம். வித்தக யோக சித்தர் வேண்டு உரு கொள்ளுமா போல்
உத்தமன் கொள்வன் என்னின் அவர்களில் ஒருவன் ஆவன். அத்தகைய அவர்களெல்லாம் ஆக்குவது அருளால் ஆங்கு வைத்தது மாயை என்னின் வடிவெலாம் மாயையாமே. பொழிப்புரை. யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது போல முதல்வனும் கொள்வனாயின், முதல்வன் அந்த யோக சித்தரில் ஒருவனாய் முடிவன் எனின், அந்த யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது முதல்வனது அருளாலேயாம். அன்றி அவ்வடிவங்களும் மாயா காரியங்களாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சித்தாந்த கல்வி முறையில என்ன செய்கிறார்கள் என்றால், இப்பதான் அத்திவாரம் போடுகிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இன்னும் கட்டிடம் முழு காட்சிக்கு வரவில்லை. இறைவன் யார், இறைவன் என்ன செய்கிறான், அவன் படைத்தும் செய்கிறான், அழித்தும் செய்கிறான், இந்த இறைவனுடைய உருவம் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது, மூன்று முண்டு என்றால் அவனுக்கு உருவம் உண்டு, உருவம் உண்டு என்றால் அந்த உருவத்தை உருவாக்குவதற்கு நமக்கு நம்முடைய உருவம் போல் அல்ல. ஏனென்றால் நாம் விரும்பியபடி உருவங்களை ஆக்க முடியாது. இறைவன் விரும்பியபடி உருவங்களை ஆக்குகிறான். அப்படி ஆக்குவது எப்படி என்றால், யோக சித்தர்களைப் போல தனக்கு விரும்பிய உருவங்களை எடுத்துக்கொள்கிறான் என்று சொன்னதும் அடுத்த கேள்வியை தொடுக்கிறார்கள். யோக சித்தர்கள் போலதான் இவனும் உருவங்களை எடுக்கிறான் என்றால் இவனும் யோக சித்தர்களிலே ஒருவனாக மாட்டானா என்று கேள்வி கேட்டனே. இல்லை, யோக சித்தர்களுக்கு பல வடிவங்களை கொடுப்பதற்கு மேலொருவன் தேவை, இவருக்கு தேவையில்லை. அதுவில்லை, யோக சித்தர்கள் எடுக்கிற உருவங்கள் எல்லாம் மாயா காரியம், இவன் எடுக்கிற காரியம் மாயா காரியம் அன்று, அதெல்லாம் திருவருளாலே அவனுக்கு ஏற்படுகிற வடிவங்கள் என்று சொல்லி நகர்த்தி கொண்டு போகிறார். இன்னும் உள்ளே போகத்தான் உண்மையான சித்தாந்த ஆழமான கல்வியை நாங்கள் பெறப்போகிறோம். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நாம் நிறுத்திக் கொள்வோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.